ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சி வரும்பொழுது இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நீங்கள் 25 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் அதையும் போட்டுட்டு கூடவே நீங்கள் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு முழு பூண்டை தூள் உரித்து அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து இனிக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாட்டை பண்ணி விடுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வெந்த உடனே நம்ம 2 வெங்காயத்தை நல்லா சின்னதாக நறுக்கி அந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி 2 நல்லா சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கி குழஞ்சி வரட்டும். இந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் அண்ட் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்குங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ புளி தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கொதித்து வரட்டும். நல்லா கொதிக்க உங்களுக்கு வந்து குழம்புடைய கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகுங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பூண்டு வெங்காய குழம்பு தான் இது. நல்லா திக்காகிட்டே வரட்டும். இதில் அதிகமான பூண்டும் வெங்காயம் நம்ம சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக ஒயிட் ரைஸ் கூட தாராளமாக சர்வ் பண்ணலாம். இதை 2 நாள் வச்சும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த குழம்பு தான் பக்காவாக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ரைஸில் போட்டு இந்த மாதிரி சாப்பிடுங்க.